இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இயற்கையான கடிகாரம் இல்லை அலாரம்னு சொல்லலாம். அதுவும் ஒரு பறவையிலேருந்து நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? வாங்க இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். நம்ம நைட்டு தூங்கி காலையில் நேரமாக எழுந்துக்கிறதுக்கு அலாரம்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஆனால் பொதுவாக கிராமங்களில் சேவல் கூவிச்சுன்னா பொழுது விடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் எழுந்திருப்பாங்க. அதனால் சேவல் தான் அலார பறவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அப்போது வேறு எந்த பறவைன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம கருப்பன் முன்னோர்களான காக்கா. காக்காலாம் நம்முடைய பித்ருக்கள், முன்னோர்கள். என்னது காக்காவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, காக்காவே தான். நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது காக்காலாம் கும்பலாக உட்காந்துட்டு காக்கான்னு கத்திட்டு இருக்கோம். அது ஏன்னு அப்போ புரியல, இப்போ புரியுது. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. கதை விட்றிய? காக்கா எல்லா டைமும் தானே கத்துது, அது என்ன காலையில் மட்டுமா கத்துது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஆலந்து நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் காக்காவை வச்சு பண்ண ஆராய்ச்சியில் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க பண்ண ஆராய்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கூட வெளிச்சமே போக முடியாத அளவுக்கு ஒரு இருட்டு ரூமில் அந்த காக்காவை அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த காக்காவுக்கு வெளியில் பகலாக இரவான்னு எதுவுமே தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அந்த காக்கா கரெக்டாக விடியும் போதும் சாயங்காலம் ஆகும்போது மட்டும் கத்திருக்கு. சூரியனை வச்சு தானே அந்த காக்கா பகலை கண்டுபிடிக்குதுன்னு யோசித்த அந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த காக்கா இருந்த ரூமுக்குள்ளே செயற்கையான ஒளியை செலுத்துகிறாங்க. ஆனால் கருப்பன் குசும்புக்காரன் அப்படின்ற மாதிரி அந்த காக்கா அந்த வெளிச்சத்துக்கு ஏமாறல. கருப்பன் குசும்புக்காரன். அதுக்கு பதிலாக அந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுற விதத்தில் இயற்கையாக பொழுது விடியும் போது மட்டும் அந்த காக்கா கத்திருக்கு. உண்மையாலே கருப்பன் குசும்புக்காரன் தான். இதனால தான் கருப்பன் காக்காவை இயற்கையான கடிகார பறவைன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் இது மாதிரியான பல வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் PY கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.